செப்டம்பர் 18 அண்ணா சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ணே, நீ என்ன சொன்னாலும் சரி, நீ செஞ்சது ரொம்ப தப்புண்ணே. நீ எனக்கு அண்ணன் மட்டுமா, ஒரு அம்மா மாதிரி இல்லை. எங்கள் அம்மா போய் அடுத்தவங்க காலில் விழுந்தா எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அந்த கஷ்டத்தை தானே நீ எனக்கு கொடுத்துருக்குற அப்படின்னு சொல்லி ரத்னா அழுகுறாங்க. என் தங்கச்சிக்காக நான் எதையும் செய்வேன் அப்படின்னு சொல்லி பாசத்தில் பொங்கி வழிகிறாங்க குடும்பமே. சண்முகம் ரூமுக்குள்ள உட்காந்து கணக்கு வழக்கு எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. பரணி டீ கொண்டுட்டு வந்து கொடுக்குறாங்க. நானே கேட்கலான்ட்டு இருந்தேன், நீனே கொண்டுட்டு வந்துட்டு அப்படின்னு சொல்லி டீயை வாங்கி கொடுக்குறாங்க. என் அண்ணன் என்கிட்ட எப்படியெல்லாம் நடந்துக்கணும்னு நான் ஆசைப்பட்டனோ அதே மாதிரியே நீ உன் தங்கச்சி கிட்ட நடந்துக்கிற. ஆனால் எனக்கு தான் பாசம் காட்டுறதுக்கு யாருமே இல்லை. எனக்குன்னு அண்ணனு ஒருத்தன் இருக்கிறான். ஆனால் அவன் இது வரைக்கும் என்கிட்ட இந்த மாதிரி பேசி பழகி நான் பார்த்ததே இல்லை. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சண்முகம். நான் ஒரு நிமிஷம் உன் மடியில் படுத்துக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. சண்முகமும் சரின்னு சொல்லிட்டு பரணியை தட்டி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா பரணியுடைய ஆசையை எப்படியாவது நிறைவேற்றணும் அப்படின்னு முத்துப்பாண்டிக்கு ஃபோனை போட்டு தனியாக வர சொல்கிறாங்க. நீ உன் தங்கச்சியை பற்றி என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிற? அவள் உன் மேலே எவ்வளோ பாசமாக இருக்கிறான்னு தெரியுமா? நீ பண்ணுறது தான் அவளுக்கு பிடிக்கல. மற்றபடி அண்ணங்கிற ஸ்தானத்தில் உன்னைய அவ்வளோ பிடிக்கும் அவளுக்கு. ஆனால் நீ தான் தங்கச்சிங்கிற பாசமே இல்லாமல் இருக்கிற. அவள் என்கிட்ட எவ்வளோ சொல்லி அழுதுகிட்டு இருக்கிறான்னு தெரியுமா? நீ உன் தங்கச்சியுடைய ஆசையை நிறைவேற்றுறியோ இல்லையோ, என் பொண்டாட்டியுடைய ஆசையை நான் நிறைவேற்றணும். அதனால அவள் எதிர்பார்க்குற மாதிரி நீ மாறி அவளை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு சண்முகம் சொல்கிறாங்க. நான் வேற அவ வேற. சின்ன வயசுல இருந்து அப்படி தான் பழகி இருக்கிறோம். திடீர்னு உங்கள் அண்ணன் தங்கச்சி பாசம் மாதிரியே என்னையும் மாற சொன்னால் எப்படி சண்முகம்? அதெல்லாம் கொஞ்சம் கூட வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பாசங்கிறது எல்லாருக்குமே ஒன்று தான். படிச்சிருந்தா பாசம்லாம் இல்லாமல் போயிருமா என்ன? நீ அவகிட்ட நெருங்கி பேச பழகுனாவே போதும், ஆட்டோமேட்டிக்காக உனக்கும் பாசம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வீட்டில் இருக்கிற எல்லாரையுமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்றதுக்காக இருக்கிறாங்க. அப்போ முத்துப்பாண்டி ஜீப்பில் இறங்கி வேகமாக ஒடியாந்த உடனே அவங்க எல்லோரும் உட்காந்துருக்கிற இடத்துல உட்காந்துட்டு எனக்கும் சாப்பாடு வேணும் அப்படின்னு இசக்கியுடைய தட்டை வாங்கி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அண்ணே, நானே சாப்பாடு பரிமாறுறேன். மாமா வந்திருக்கிறாருல்ல, நீ எதுக்காக பரிமாறுற? இது ஒன்றும் உன்னோட வீடு இல்லையே, இது பரணியுடைய வீடு, அவள் தான் பரிமாறணும் அப்படின்னு சொல்கிறாங்க சண்முகம். என்னடா ரூல்ஸ் எல்லாம் புதுசாக போட்டுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே சாப்பாடு பரிமாறுறாங்க. நீ எங்கள் வீட்டிலலாம் சாப்பிட மாட்டியா? அதுவும் என் கையால் சாப்பிடவே மாட்டியே, இப்போ என்ன புதுசாக இருக்கிற அப்படின்னு முத்துப்பாண்டியை பார்த்து பரணி கேட்குறாங்க. உன் கையால் விஷத்தை கொடுத்தாலும் தும்பா, இப்போதைக்கு எனக்கு பசியாக இருக்குது, முதல்ல சோத்தை போடு அப்படின்னு சாப்பிட்றாங்க. மறாத நாள் முத்துப்பாண்டி பைய நிறைய பழத்தை வாங்கிட்டு வந்து பரணிக்கிட்ட கொடுக்குறாங்க. வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. அப்போ தான் சண்முகம் வந்துட்டு எல்லாருமே பேசாமல் இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்காக நான் பழம் வாங்கிட்டு வந்திருக்கிறேன், இந்த பரணி அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன இத்தனை நாள் அந்த வீட்டுக்கு வந்திருக்கிற, இப்படியெல்லாம் பாசத்தை காட்ட காணும், இப்போனா புதுசாக ஏதேதோ பண்ணிக்கிட்டு இருக்கிறியா அப்படிங்கிறாங்க. ஏண்டி, என் பிள்ளை இப்போ தான் பழம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறான், மரியாதையை வாங்கிக்க, அதில் ஏதாவது குறை சொல்லிகிட்டே இருக்காது அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா பரணி அந்த பழத்தை வாங்கி பார்க்குறாங்க. உள்ள ஒரு பாக்ஸ் இருக்குது. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ளே தங்க கொலுசு இருக்குது. அதை பார்த்த உடனே வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஷாக்காகுறாங்க. ஏண்டா, நீ இன்னுமே இதை ஞாபகம் வச்சிருக்கிற? 8வது படிக்கையில் நான் சொன்னது எனக்கு கொலுசு வாங்கி கொடுணும், அதை இப்போ தான் நீ நிறைவேற்றிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொலுசை எடுத்து சந்தோஷமாக காலில் மாட்டிக்கிறாங்க. அப்போ தான் சண்முகம் வந்துட்டு முத்துப்பாண்டி கிட்ட சொல்கிறாங்க, பாத்தியா, சின்ன சின்ன சந்தோஷத்தில் தான் குடும்பத்தோட நிம்மதியே இருக்குது, நீ இதுக்கப்புறம் போக போக புரிஞ்சுக்குவ அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு முத்துப்பாண்டியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க.